கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் எந்த நேரத்தில் எந்த நாளில் ஏற்படுத்த போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை இந்த கட்டத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி என்ன தான் வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதக பலன்கள் எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை அப்படி என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட போகுது, எந்த அடிப்படையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர மையமாக வச்சு தான் பலன் சொல்கிறது. அது வார பலனாக இருக்கட்டும், தினப்பலனாக இருக்கட்டும். உங்கள் ராசிக்கு 11ஆவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 5ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆவது பாவகத்தில் வரும் பொழுது தான் 5ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது ஞாயிற்றுக்கிழமை. அப்போது அந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக திங்கட்கிழமை காலையில் 9:50 வரைக்கும் பெருசாக உங்களுக்கு மாற்றம் இருக்காது. எந்த விதமான ஒரு பெரிய ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடையாது. அது 6ஆம் தேதி காலையில் 9:30 நீங்கள் ரெடியாக இருங்க. திங்கட்கிழமை காலையில் 9:30 இருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு பொற்காலமான நேரம். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தான் இன்றைக்கி மேலே இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய நேரம் எதுன்னா 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை. ஆதாரம் என்ன சார்? நீங்கள் பாரு உருட்டுறீங்களே. நான் உருட்டல. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொய் சொன்னால் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். போர்டு வச்சு எழுதி வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பாருங்கள். அனுப்பி யாராவது ஒருத்தர் ஜோதிடம் தெரிஞ்சவர் இந்த ஆள் சொல்கிறது தப்புன்னா என் சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. சரியா? லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராரு. 6ஆம் தேதி காலையில் 9:50 குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சந்திரனும், சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் குருவும். கிரக பரிவர்த்தனை. தனகாரகனுடைய வீட்டில் லாபஸ்தானாதிபதியும், லாபஸ்தானத்தில் தனகாரகனும். இது பிரமாதமான நேரம். இந்த நேரத்தில் கன்னியா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார்? புதன் தானே. அந்த புதன் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்றாரு லாபஸ்தானத்தில். உங்கள் ராசியாதிபதி புதன் 7ஆம் தேதி தான் மாறுறாரு. அப்போது நான் உங்களுக்கு பலன் எப்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேனுங்க, 6ஆம் தேதி காலையில் 9:50 பலன் ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. 7ஆம் தேதி புதன் மாறுறாருனாலும் புதன் மாறுறது நல்லது தான். எப்படின்னா, இந்த சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் சூரியனுடைய வீட்டுக்கு புதன் வருவார். அப்போ அது கிரக பரிவர்த்தனை. இது இன்னும் நல்லா இருக்கும். சரியா? அப்போ நமக்கு 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி வரைக்குமே சிறப்பான நேரம், மாற்றுக்கிறது இல்லை. இது எந்த மாதிரியான முடிவுகள் நாம் எடுக்கலாம் சார்? நேரம் நல்லா இருக்குன்றது விடுங்க. எந்த முடிவு எடுத்தால் எனக்கு நல்லா இருக்கும்? இது தொழில் நிமித்தமாக நல்லாயிருக்கும். புதுசாக சொந்தமாக பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னாலும் இது நல்ல நேரம் தானுங்க. இல்லை சாமி, நான் இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, இதை விட பெட்டராக ஒரு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, இந்த நேரத்தில் நான் பேப்பரை போடலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். இல்லை, நான் ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் முதலீடு பண்ணலாமா இந்த நேரத்தில், தாராளமாக பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த
சந்திரன் குருவுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பண்ணுங்கள். அதாவது 6ஆம் தேதி காலையில் 9:50க்கு தான் சந்திரன் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வராரு. புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் வராரு. காலையில் 9:50லிருந்து ஒரு 6 மணி நேரம்தான் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். சரியா? அப்போ நமக்கு 10 மணினே வச்சுக்கோங்களேன். அந்த 10 மணிலேருந்து 6 மணி நேரம் 11, 12, 1, 2, 3, 4 6ஆம் தேதி 4 மணி வரைக்கும் 10லிருந்து 4 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி மனோகாரகன் சந்திரன், மனசு சம்மந்தப்பட்டவன் சந்திரன் குருவுடைய வீட்டில், குருவோட பரிவர்த்தனை, குருவுடைய நட்சத்திரம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில நேரத்தில் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமாக ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லையா? அந்த நேரத்தை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், என் ஜோதிடம் எந்த அளவுக்கு நான் கணிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு நான் இந்த கிரக அமைப்புகளை நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன்றதை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அப்போது 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லியிருக்கிறேனுங்க. 8ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும், 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரை கன்னி ராசிக்கு 9வது பாவகத்துக்கு 8வது பாவகத்துக்கு வந்துடுறார். அதாவது மேஷத்தில் வந்துடுறார். 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடும். அப்போ நமக்கு பெருசாக மாற்றம் இருக்காது. நமக்கு நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் தேதி சொன்னோம் பார்த்தீங்களா, 5ஆம் தேதி கூட ஒன்றும் பெருசாக இல்லை. 6ஆம் தேதி காலையில் 9:50லிருந்து 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல டைமு பார்த்துக்கோங்க. 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிலேருந்து 4:58 இருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா சிக்கிக்குவீங்க, இல்லை ஆன்லைனில் ஏதாவது நம்ம காசு பணம் போடணும்னா சிரமப்பட்டுடுவீங்க, யார்கிட்டயாவது காசு பணம் கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது. 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 10ஆம் தேதி நைட்டு 6:50 வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம். பொருளாதார நிமித்தமாக அந்த சந்திரன் மாறிட்டாருன்னா நல்லாயிருக்கும். மேஷத்தில் இருக்கிற சந்திரன் 8ல் இருக்கிற சந்திரன் மாறிட்டால் நல்லாயிருக்கும். அப்போது 9வது பாவகத்துக்கு 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வராரு. அப்போ நமக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. சந்திரன் செவ்வாவோட சேருவார். சந்திரன் செவ்வாவுக்கு சாரம் கொடுப்பார். அது பிரமாதமான நேரம். அப்போ சந்திரனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, இந்த பக்கம் குருவுடைய பார்வை எல்லாமே நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் படும். அப்போ நமக்கு முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 11ஆம் தேதி நைட்டு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி அதிகாலை 12ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல நேரமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக நல்ல முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம். ஆக கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துடைய கிரக அமைப்புகள் இதுதானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, செயல்படுத்தினீங்கன்னா இந்த வாரத்தில் மாற்றங்கள் அனுபவிக்கலாம். இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னியா ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.